சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாடார் சங்கம், பல நாடார் சங்கங்கள், அதாவது அகில இந்திய நாடார் மகாசன சபை, அப்புறம் தமிழ்நாடு நாடார் சங்கம், இந்த சங்கங்கள் எல்லாம், இது போன்ற சங்கங்கள் எல்லாம் இணைந்து தனித்தனியாகவே திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு திமுகவில் விடப்பட்டுள்ள ஒரு வேட்பாளர் கூட நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லை. ஆனால் நாடார் சமுதாயத்தை தொடர்ந்து புறக்கணிக்குது திமுக. அதனால நான் இந்த தேர்தலையும் மட்டும் இல்லை, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. 21 வேட்பாளர்களில் ஒருத்தர் கூட விடலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க குறைபாட சொல்லியிருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக இது மாதிரி அகில இந்திய நாடார் கூட்டமைப்பும் இந்த இதில் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க நிறைய தீர்மானங்கள்லாம் கூட நிறைவேற்றி, அதாவது புறக்கணிப்போம்னு மட்டும் இல்லை, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும், திமுகவை வீழ்த்தணும்னா பாஜக தான், அதனால் எதிரணிக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரி எல்லாம் கூட தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதில் இன்னொரு டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில் நாடார் சங்கத்தினுடைய சார்ந்த பல இளைஞர்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விஷயத்த பண்ணாங்க. ஒன்று, திமுக தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை புறக்கணிக்குது, நாடார் சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் என்ன செய்யிட்டாங்கன்னா, போன எலெக்ஷனில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் இந்த தர்மபத்தினி கனிமொழி நாடார்னு சொல்லி அங்கே கிளப்பி விட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியுங்களேங்க. கனிமொழி ரைட்டு, அவங்க அப்பா யார்? கருணாநிதி. அவர் என்ன ஜாதி? தெலுங்கு சின்ன மேளம், சரிதானே? அதானே அவருக்கு ஜாதின்னு சொல்லப்படுது. சரி, இவர் ரைட்டு. அப்போ எப்படி அவருக்கு அவருக்கு மக தானே கனிமொழி? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. அவருக்கு மக தானே. அவருக்கு மக எப்படி தெலுங்கு சின்ன மேளம், அவருக்கு மக எப்படி நாடாராக மாறினாங்க? எனக்கு புரியலை. அவங்க அம்மா நாடாரில் ஒரு பிரிவு, அதனால அவங்க வராங்க. எப்படி அம்மா வழியில் தான் எடுப்பீங்களா? அப்போ அப்பா வழியில் உள்ளது கிடையாதா? அப்பாவுக்கு இது தானே இனிஷியலாகவே எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. எனக்கு புரியலை. ரைட்டு, அம்மா வழியில். சரி, அம்மா வழியே வந்தாலும் அப்போ கணவன் வழி கிடையாதா? அப்படியே ஒரு இது இருக்குல்ல. திருமணம் செய்திருக்கிறது என்னுடைய கணவர் இப்போ ராதிகா சரத்குமார் அப்படி எடுத்துடுங்க சார். ராதிகா சரத்குமார் அவங்க நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கணவர் சரத்குமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்க போய் நின்று விருதுநகரில் நான் நாடார் சமுதாயத்துக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. வாழ்க்கப்பட்டிருக்கேன்னு தான் சொல்ல முடியும், நாடார்னு சொல்ல முடியாது. நான் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி, நான் வாழ்க்கப்பட்டிருக்கிறது என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னுடைய கணவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொன்னால் அது உண்மை. அதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கனிமொழி விஷயத்தில் எப்படின்னு கேட்குறேன். கனிமொழிக்கு கணவர் என்ன சமுதாயம் யாருக்கும் தெரியாது, நாடார் இல்லைன்னு நல்லா தெரியும். ஒருவேளை முன்னாள் முதல்ல கல்யாணம் பண்ணும்போது இந்த போஸ் நாடாரை கல்யாணம் பண்ணாங்க, தூத்துக்குடியில் அதாவது சிவகாசி நாடாரை கல்யாணம் பண்ணாங்க, அதனால அவங்க நாடார் கிளைம் பண்ணுறாங்களா? அவருக்கு மட்டுமே வாழ்ந்துருந்தீங்கன்னா ரைட்டு, ஓகே. நாடாருக்கு மனைவிங்கிற அடிப்படையில் கூட கொஞ்சம் அந்த லாஜிக்கு பொருந்தோன்னு சொல்லிக்கலாம். உங்களை கல்யாணம் பண்ணனால அந்த மனிதர் பட்ட பாடு அது அவருக்கு தான் தெரியும். அழிஞ்சு சின்ன பின்னமாக போயிட்டாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர், பட்டாசு அதிபர் குடும்பம், அது கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அவங்க. இதுதான் உண்மையான நினைச்சேன். அதாவது கனிமொழியுடைய ராசி அப்படி. அது அந்த போய் காலை வச்சு ஒரு இதில் ஊரில் இருந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மருமகள் வலது காலை எடுத்து உள்ளே வைக்கிறான்னா அந்த அதுலேருந்து செல்வ செழிப்போடு வரும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வம்சம் தான் நாடார் வம்சம். ஆனால் அப்படி தான் நினைப்பாங்க, சொல்லுவாங்க ஊரில். ஒரு பெண்ணு வராங்க அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மணமகள் வரான்னா அவள் ஒரு செல்வம் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்படி அந்த ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிறான்னா, ஒரு விளக்கேற்ற வாரான்னா, அந்த நீ விளக்கேற்ற போனால வரேன், என்ன விளக்கு அணைக்கிற கோஷ்டி இல்லை இது, எப்படி அது விளங்கும்? அதோட அங்கே அழிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க நாடார்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. எங்கே தூத்துக்குடியில் போய் நின்று நாங்கள்லாம் நாடாரு அப்படி சொல்லி போன பாராளுமன்ற தேர்தலில் ஏமாத்துனாங்க. அதுலேயும் சில பேர் ஏமாந்து நாடார்னு சொல்லிட்டுலாம் ஊரை ஏமாற்றிட்டு அதுக்கு என்னத்தை கொடுத்ததோ வாங்கி நக்கி தின்னுக்கிட்டு அதில் நாடார்னு இவனெல்லாம் என்ன, சரி ரைட்டு ஒழிஞ்சு போட்டு விடுங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லைங்க. சிலர் சொல்கிறாங்க அந்த அம்மா ரூபா கொடுக்கல அதனால இவங்க அப்படி இல்லை, எல்லா சங்கங்களும் ஒன்றும் அப்படி வெள்ளையெல்லாம் போவாது. அதனால் இப்போ அங்கே நாடார் சங்கத்தினுடைய நாடார் இளைஞர்களே நாடார் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க.
இப்போ முக்கியமான விஷயம் வந்து அது இல்லை. நான் அப்போவே வந்து அந்த சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். போடும்போதே சொன்னேன். இப்போ வந்து இந்த நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்க இப்போ வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு சமுதாயமும் இதே மாதிரி வெளியே வந்து திமுகவை கொள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இப்போ கொள்ளி வைக்க இல்லை, திமுகவுக்கு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு சமுதாயம் களத்தில் இறங்கிருக்கு. அவங்க பிராமண சமுதாயம் களத்தில் இறங்கிருக்கு. காரியம் தானே பண்ணுவாங்க அவங்க, அப்படி தானே? அதானே உண்மை. கரெக்டாக திமுகவுக்கு காரியம் பண்ணுறக்கூடிய வேலையை பிராமணர் சமுதாயம் வந்து கையில் எடுத்திருக்காங்க. தமிழக பிராமணர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் வந்து இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை வெளிப்படுத்திருக்க ப்ரெஸ் மீட் வச்சு அதில் வந்து பிரகடனப்படுத்தியிருக்காரு, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 14 தொகுதிகளில் தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற தொகுதியில் வந்து 14 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 26 மாவட்டங்கள் உள்ளடக்கிய 16 பாராளுமன்ற தொகுதிகளில் கணிசமான வாக்கு இருக்கு. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக பிராமண சமுதாயத்தினுடைய மக்கள் இருக்காங்க, சமுதாயம் இருக்கு, ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க ஏன் நாங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறோம்னு அவங்க சொல்லலை, பாஜகவை ஆதரிக்கும்னு சொன்னாங்க. மோடி வந்து இந்த நம்ம தேசத்தை வந்து உலக அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, உலக அரங்கில் வந்து தலை சிறந்த நாடாக முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதனால அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு நம்ம ஆதரிக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னது. அப்புறம் வந்து சனாதன தர்மத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னா சனாதன தர்மத்தை அழிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட முடியாதுல்ல. ஓட்டு போட்டால் எப்படி சனாதன தர்மத்தை காக்க முடியும்? அப்போ சனாதன தர்மத்தை, அதாவது இந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடியவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அதனால பாஜகவுக்கு ஓட்டு போடணும். அவங்க ஓட்டு போடுறத பற்றி தான் சொன்னாங்க. ஓட்டு போட போகிறோம், நாங்கள் அதை ஏகமானதாக நாங்கள் வந்து முடிவு எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. அதில் வந்து இன்னொரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க, எங்கள் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அது மோடியினால தான் தர முடியும், திரு அண்ணாமலையினால தான் தர முடியும். இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக பிராமண சமுதாயத்தை, அந்த அப்பாவி சமுதாயத்தை, அந்த பிள்ளை பூச்சி சமுதாயத்தை, தான் உண்டு தன்னுடைய வழிபாட்டு முறை, எதை கோயிலுக்கு பூஜை வைக்கிறது, கடவுளுக்கு பூஜை வைக்கிறது, வேதம் படிக்கிறது, சாஸ்திர சம்பிரதாயத்தை படிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய அந்த அப்பாவி சமுதாயத்தை தொடர்ந்து சீண்டி இழிவுபடுத்தி, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் எந்த சமுதாயத்தையும் வந்து இழிவுபடுத்துறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னா அதோட அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வராங்க. வேற எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்த மாட்டாங்க. எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் சார்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய சின்ன மேளம்னு இருக்கல, அந்த சமுதாயத்தை கூட இழிவுபடுத்த மாட்டாங்க. எண்ணிக்கை கம்மி, நீ எப்படி இது பண்ணலாம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வட இந்தியாவிலேருந்து வராங்கன்னா சாப்பிடு தின்னு, இங்கே ஏதாவது ஏண்டாத வேலை மட்டும் பார்க்காதுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கேரளாலேருந்து வந்து நாயர் டீ கடை வச்சுருக்காரா, வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அங்கேருந்து வேறு எங்கேயாவது இருந்து வந்து வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்களா, செய்துக்க, அப்படி தான் நம்ம வந்து தமிழர்களுடைய இது. ஆனால் இந்த ஆட்சியாளர், குறிப்பாக திராவிடியா மாடல் வந்து என்னைக்கு தலையெடுத்துச்சோ தமிழகத்தில், அன்னையில் இருந்து ஆரம்பிச்சது. அதுவும் சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி கட்சியில இருந்து வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு நீதி இல்லாத நிலைமை கொண்டு வந்து கேட்டால், நாங்கள் வந்து சமூக நீதி காப்பாளர்கள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது இந்த கும்பல். இவங்க வந்து, அதாவது நான் வந்து குடிமை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வச்சுட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இதில் என் தலையில் என் குடிமையை வச்சுருக்கேன், நான் பூணூல் போட்டிருக்கேன்னா நான் போட்டுட்டு போகிறேன், உனக்கு என்னையா பிரச்சனை? அப்போ நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னா நீ என்ன வேணாலும் பூணூல் அறுப்பா, அவன் குடிமையை வெட்டுவா, என்ன திமிரு உங்களுக்கு எல்லாம், கொழுப்பு தானே. அப்போ எவனுமே கேட்கல பாருங்களேன். திமுக அண்ணா திமுக இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது என்னது, இந்த பிராமண துவேஷம் இருக்காது, அவ்வளோதானே. எவனாவது பண்ணுறான்னா அவனை தூக்கி 4 மிதிக்கணும், அவனும் பண்ணவும் மாட்டான், அடங்கிடுவான், அப்படியே அடங்கி பேசாமல் இருப்பான். அப்புறம் பன்றிக்கு பூணூல் போடுறேன், அப்புறம் வந்து இதுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அலைவாங்க. அப்படி தானே செய்தாங்க. அப்பவும் கூட அந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் கூட ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக உணர்ந்தாங்க, அவ்வளோதான். ஒரு அளவுக்கு சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் முழு சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த திமுக அதுக்கு முன்னாடியே இந்த ரவுடித்தனத்தை ஆரம்பித்து அந்த பிராமண சமுதாயம் எங்கே இருக்குதோ அவங்களெல்லாம் மிரட்டியே தான் காலம் தள்ளிகிட்டே வந்தாங்க. அந்த சமுதாயத்தை அப்படியே ஒடுக்கியே தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியே வந்த பிறகு, பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு, மத்தியில் பாஜக ஆட்சி வந்து பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகும் கூட இவங்களால இங்கே வந்து சுதந்திரமாக எந்த முடிவும் எடுக்க முடியலை, எதுவும் சொல்ல முடியலை. எதை செய்தால் இவனும் வந்து இந்த சண்டாளர்கள் நம்மளை வந்து அதை திட்டுவாங்களோ, மிரட்டுவானோ, இல்லைன்னா அறுவா எடுத்துகிட்டு வருவானோன்னு பயந்தே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தஞ்சை மாவட்டத்தில், தஞ்சை தரணியில் பல இடங்களில் அக்கரகாரமே இல்லாமல் போச்சு.
அக்ரஹாரத்துலலாம் போய் ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கே மாட்டை வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் காலி பண்ணி வச்ச கிராமங்கள்லாம் அந்த கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நம்ம பிராமண சமுதாயத்தை சார்ந்தவன் இல்லை, ஆனால் அந்த இந்து தர்மத்தை நம்ம பின்பற்றி வரக்கூடியதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சோகமான ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய வரலாறாக தான் அதை என்கிட்ட சொன்னவங்க சொல்லும்போது எனக்கு அப்படி தான் மனசில் உணர்வு ஏற்பட்டுச்சு. எந்த சமுதாயம் இருந்தாலும் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லையே, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு பார்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு வர ஒரே அந்த கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே சமுதாயம் பிராமண சமுதாயம் தானே. தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்களே எப்பா, இவ்வளவு 60-70 வருஷமா காத்து பொறுமையாவே இருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான். சாமியை இழிவுபடுத்துறது, தெய்வங்களை இழிவுபடுத்துறது, நீங்க கோயிலுக்கு போறதை இது பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த சமுதாயத்தையே நேரடியாக சீண்டி பூநூலை போய் அறுத்து, பூநூலை அறுக்கிறதுக்கு ஏன் லைசன்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு? கொழுப்பு, திமிரு இதெல்லாம். ஏன்னா அவன் திருப்பி வெட்ட மாட்டான், திருப்பி 4 மிதி மிதிக்க மாட்டாங்கிற ஒரு துணிச்சல், வேற என்ன? இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்தில் பாஜக தலைவரை வந்த பிறகு அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. வெளியே வர ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அவங்க துணிஞ்சு, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பொறுமை காத்தா நம்முடைய சந்ததியினர் என்ன ஆவாங்கிறது கேள்விக்குறியா இருக்குல்ல. அதனால பார்த்தாங்க, சரி ரைட்டு, இப்போ இது சரியான நேரமாக இருக்குது, இப்போ களத்தில் இறங்கிட வேண்டியதுதான். கோதாவில் இறங்காமல் இனிமே குதிக்காமல் இனிமே வந்து சரியாக இருக்காதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து இப்போ வந்து வெளிப்படையாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்கோ, சுதந்திரம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. நீங்கள் இவருக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த நாதாரிகளுக்கெல்லாம், தேச துரோக கும்பல்களுக்கெல்லாம் உரிமை இருக்குன்னா, நீங்கள் ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு பிராமண சமுதாயத்துக்கு உரிமை இல்லையா என்ன? அவங்க சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. இறங்கி ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தணும், தமிழகத்தில் பாஜக தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்து இதை வந்து ஒரு பிரச்சாரமாக அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா 28 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் வாக்காளர்கள் தமிழகத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது சொன்ன 14 தொகுதிகளில் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. குறைந்தது 2 லட்சம் ஓட்டு, அதிகபட்சம் 5 லட்சம் ஓட்டு வரைக்கும் இருக்கும். அது 5 லட்சம் ஓட்டுன்னு அவங்க சொன்னது வந்து தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னை இந்த பகுதிகளெல்லாம் 5. அப்போ இது திருச்சி, அப்புறம் வந்து மயிலாடுதுறை, இங்கெல்லாம் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வாக்கு உள்ள பகுதி. கோவை, சேலம், ஈரோடு, நெல்லை, இங்கெல்லாம் வந்து நாங்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கோம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு பிராமணர்களுடைய ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் நான் எடுத்துகிறேன். தென் சென்னை அவங்க கிளைம் பண்ணுறது 5 லட்சம் ஓட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம் ஓட்டு இருக்குது தென் சென்னையில், பிராமண சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து 5 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் இல்லைங்க, ஒரு 4 லட்சம் இருக்கதாவே நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அப்படி எடுத்துடுங்க. இல்லை அதில் 3 லட்சம் ஓட்டு தான் பதிவாகிறதாவே வச்சுடுங்க. 3 லட்சம் ஓட்டு பதிவாகிறதாக இருந்த அந்த வாட்டி வந்து சென்னையில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ஓட்டு போட்டுவிடுவாங்க. எல்லா சமுதாயத்திலும் இப்படி தான் நிலவரம். பெரும்பாலும் அனைத்து சமுதாயத்தில் உள்ளவங்களும் அதிகமாக இந்த இடம் ஓட்டு பதிவு பண்ண போகிறாங்க. தமிழகத்தில் இது ஒரு பெரிய சரித்திர சாதனையாக தான் இருக்கும். என்னுடைய கணிப்புப்படி குறைந்தது 80% மேலே ஓட்டு பதிவாகும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு 85, ஆனால் 80 தொடும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். தமிழக அளவில் கண்டிப்பாக இருக்கும். அது சென்னையில் வந்து வழக்கமாக ஓட்டுப்பதிவு கம்மியாக தான் இருக்கும், இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதில் இந்த தென் சென்னை மாதிரி ஏதாவது பிராமண சமுதாயம் அதிகமாக, அந்த சமுதாயத்தை மட்டும் தான் நான் இப்போ இந்த இடத்துல பேசுகிறேன். அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ஓட்டுக்கு பதிவாகுது அப்படின்னா, அந்த 3 லட்சம் ஓட்டில் இந்த எஸ்வி சேகர், இந்த காயத்ரி ரகுராமன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிலரை தவிர, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இல்லைன்னா வேற எந்த கட்சிக்கும் போட மாட்டாங்க. பாஜகவுக்கு தான் மற்ற எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 99% பிராமணர் ஓட்டு வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு மட்டுமே தான் விழும், வேற எந்த கட்சிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தென் சென்னையில் நிற்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து குறைந்தது 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்றவங்க எல்லாம் 1லேருந்து எண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். இங்கே 3 லட்சம் ஓட்டு டெபாசிட் அப்படியே இருக்குன்னு வச்சுட்டு 3,01,2 தான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும்.
அங்கே ஏற்கனவே வந்து வன்னியர் சமுதாய ஓட்டு ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்குது, நாடார் சமுதாய ஓட்டு ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்குது. இது போக அதாவது இந்த ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதியில் உள்ளவங்க இருக்காங்க. படித்த மக்கள் நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வேலை பார்க்குறவங்க அந்த தொகுதிக்குள்ளே நிறைய வராங்க. அடித்தட்டு மக்களும் வராங்க. இதர சமுதாய மக்களும் நிறைய இருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் நிறைய பெரும்பாலான சமுதாயங்கள் வந்து பாஜக பக்கம் தான் நிற்கிது. அதனால் இந்த 3 லட்சம் ஓட்டு ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிவிட்டேன். வன்னியர் சமுதாய ஓட்டு 1.5 லட்சத்துக்கு மேலே ஏதோ இருக்குதா சொன்னாங்க. இது கூட குறைவான எண்ணிக்கையாக கூட இருக்கலாம். என்னுடைய கணிப்புப்படி 1.5 லட்சத்துக்கு மேலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க தென் சென்னையில். எனக்கு கரெக்டான புள்ளி வரும்போது நான் அதை எடுத்து பேசுகிறேன். இதே மாதிரி நாடார் சமுதாயத்துக்கு கணிசமான ஓட்டு இருக்குன்னு சொன்னால் மற்ற சமுதாய ஓட்டும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த அம்மா ஒரு 6 லட்சத்தை தாண்டி போயிடுவாங்க. ஈஸியாக போயிடுவாங்க. ஈஸியாக 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு அழகாக வாங்கி சூப்பராக வெற்றி பெற்று அழகாக பாட்டு உஜாமுனி உட்கார போகிறாங்க. இதுதான் இங்கே நடக்க போகுது. தென் சென்னை மாத்திரமல்ல, அதாவது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 14 மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஓட்டு வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. 2 லட்சமோ 1.5 லட்சம் ஓட்டு இருந்தாலும் அந்த 10 ஓட்டு இருந்தாலும் அந்த 10 ஓட்டம் வந்து பாஜகவுக்கு தான் வரும், தாமரைக்கு தான் வரும், வேறு எதுக்கும் உள்ளது. தாமரை இல்லைன்னா தாமரை கூட்டணியில் நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டுமே தான் உள்ள பிராமண சமுதாயத்தில் உள்ள ஓட்டில் இந்த வாட்டி ஒரு ஓட்டு கூட சேதாரம்ங்கிறதே இருக்காது. ஏதோ 1-2 பேர் போடலன்னா கூட பாக்கி உள்ள ஓட்டு எல்லாமே வந்து இன்னொன்று அவங்க போடாமல் இருந்தவங்கலாம் இந்த வாட்டி வெளியே வந்து போட போகிறாங்க. பழைய காமராஜரை நேசித்தவங்க, ஏற்றுக்கிட்டவங்க, அவருடைய ஆட்சியை பார்த்தவங்க எல்லாம் கூட வயசானவங்க 85-90 வயசில் இப்போ இருக்கக்கூடியவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து இந்த பிராமண சமுதாயத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றினால நான் அந்த சமுதாயத்தை முன்னெடுத்து நான் இதை சொன்னேன். இன்னொரு காரணமும் இருக்குது. பிராமண சமுதாயம் வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயம். எல்லா சமுதாயத்திலும் அறிவாளிகள் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க வேதம் படித்ததுனாலையும் காலங்காலமாக பரம்பரையாக அங்கே முன்னோர்கள்ட்ட அந்த வேதங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த பணியே செய்துட்டு இருந்தனாலையும், தெய்வங்களுக்கு வந்து பூஜை வைக்கிற பணியை அவங்க சிறப்பாக செய்துட்டு இருந்தனாலையும், அது ஒரு அறிவார்ந்த சமுதாயம்னு போற்றப்படுறதுனாலையும், அவங்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்தவர் மேலே ஒரு நல்ல மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கனாலையும், இவங்க யாரையும் அடைக்காண்டான்னு இவனும் தான் கிளப்பி விட்டு கிடக்கான். எனக்கு அது தெரியல. ஆனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது வந்து அந்த சமுதாயம்னா அதுக்கு ஒரு மரியாதை தனியாக இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, வேதம் படித்தவங்க, மனசாட்சிப்படி நடப்பாங்க, கடவுளுக்கு பயந்து நடப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் ஊர் வந்து குமாரபுரம் தோப்பூர், நீங்கள் பல தடவை சொல்லியிருப்பேன், சுசீந்திரம் பக்கத்தில் குமாரபுரம் தோப்பூருங்கிற கிராமம். அங்கே வந்து அரசு மேல்நிலை பள்ளி இப்போ இருக்குது. நான் படிக்கும்போது தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து அரசு உயர்நிலை பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளி ஆச்சுது. அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 வருஷம் தொடர்ந்து எங்கள் உயர்நிலை பள்ளியாக இருக்கும்போது 10ஆம் வகுப்பில் வந்து சென்டம் 100% பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர் வந்து வருவேல் ஆண்டனி, ஜேவி ஆண்டனி அப்படின்னு போர்டில் அந்த ஜேவி ஆண்டனின்னு இருக்கும் பேர். அந்த ஜேவி ஆண்டனி வந்து எங்களுக்கு இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கார். இப்போ திடீர்னு எங்கள் பள்ளிக்கூடம் வந்து 12ஆம் வகுப்புக்கு மாறுது. மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படுது. அப்போ உயர்த்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஜேவி ஆண்டனி வந்து எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ வந்து அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம அப்போ மாணவன் ஒரு ஓரமாக வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் இந்த பெரியவங்க போய் அவர் ஜேவி ஆண்டனி தலைமை ஆசிரியரை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்களே இங்கே இருக்க முடியாதா சார், வேறு ஏதாவது வழி பண்ண முடியாதா, உங்களுக்கு ப்ரொமோஷன் எதுவும் தரமாட்டாங்களா அப்படிலாம் ஒரு நப்பாசையாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்லார், இல்லைங்க எனக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இதாக இருக்க முடியும், இது வந்து அவர் வந்து ஹையர் செகண்டரின்னு சொல்லும்போது 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் வர முடியும் தலைமை ஆசிரியராக. அதனால் அந்த இதில் நம்ம ப்ரொமோஷன்லாம் வந்து நான் அடுத்து வந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அது எப்போ வரும்னு தெரியாது, இப்போதைக்கு என்னால் முடியாது, அதனால் இது வந்து அரசாங்க விதிமுறைப்படி தான் நடக்கும், அதனால் நீங்கள் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னார். அடுத்து இங்கே வரக்கூடியவருக்கு பேர் வந்து ஆர்பி ராமகிருஷ்ண ஐயர். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, ஏன்னா எனக்கு ஒரு ஆசிரியர் ஆர்பி ராமகிருஷ்ண ஐயர் அப்படி சொல்லிட்டு சொன்னவர் யார், ஜேவி ஆண்டனி. அவர் ரோமன் கத்தலிக். அது சொல்லிட்டு சொன்னார், அவர் வந்து பிராமணன், கடவுளுக்கு பயந்தவர், மனசாட்சிக்கு பயந்தவர், கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தை நல்லபடியாக நடத்துவார், நீங்கள் கவலையே படாதுங்க, என்னை விட அவர் கண்டிப்பாக வந்து எந்த வகையிலும் குறைவாகவே இருக்க மாட்டார்,
இங்கே பாருங்கள், அவர் வந்து நீட்டாக இருப்பார். அவர் கண்டிப்பாக அவருடைய பாடம் எடுக்கிறதும் சரி, மற்றவங்ககிட்ட பாடம் எடுக்க வைக்கிறதும் சரி, எல்லா இதுலையுமே அவங்க வந்து திறமையாக செயல்படுவாங்க. ஏன்னா அதுக்கு சொன்ன பாயிண்ட் இதுதான், கடவுளுக்கு பயந்தவங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க. ஏன்னா வேதம் படித்தவங்க அவங்க. அதனால் அவங்க வந்து அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. நீங்கள் அதனால் நீங்கள் நான் மாறுறதுனால உங்களுக்கு இழப்புன்னு மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். என்னை விட அவர் சிறப்பாகவே பண்ணுவார்னு அவர் சொன்னார். சிறப்பாக தான் பண்ணார், அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பிறகு உள்ள சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரோமன் கேத்தலிக், அதாவது இந்து மதத்திலே இல்லை, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அவங்க அப்படிப்பட்ட ஜேவி ஆண்டனி வந்து சொல்றாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யாருக்கு? பிராமணனாக இருக்கக்கூடிய ஆர்பி ராமகிருஷ்ண ஐயருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் வந்து அவர் கடவுளுக்கு பயந்தவர். முதல் பாயிண்ட், மனசாட்சிக்கு பயந்தவங்க. அதனால அவங்க வந்து கண்டிப்பாக கரெக்டாக தப்பு பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேர்மையாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் அதே மாதிரி நடந்துக்கிட்டார். இதுதான் சார் பிராமண சமுதாயம்னா இப்படி தான் இருக்கும். அவங்க வம்பு தும்பு போக மாட்டாங்க, அடிச்சு சண்டைக்கு போக மாட்டாங்க, அவ்வளோதானே. அதுக்காக வேண்டி பாருங்கள், போன எலெக்ஷன்லலாம் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலெல்லாம் வந்து சிதம்பரம் தொகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் இதிலெல்லாம் அக்ரஹாரத்துலலாம் போய் நீ திருமாவளவனுக்கு ஓட்டு போடலைன்னா நீ இங்கே இருக்க முடியாதுன்னெலாம் சொல்லி மிரட்டிருக்கேன்னா என்ன திமிரு பார்த்தீங்களா இதெல்லாம். இது அங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் அக்ரஹாரங்களில் போய் ரவுடித்தனம், சண்டித்தனம், அந்த திமுககாரங்க, இந்த விடுதலை சிறுத்தைக்காரங்க, இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க இந்த வேலையெல்லாம் அந்தந்த ஏரியாவில் பெரிய பேட்டை ரவுடின்னு நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணுங்கள், நீங்கள் இப்போ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய வன்னியர்லாம் உங்களை வெட்டி போடுவாங்க. அதுதான் நிலவரம். சிதம்பரத்தில் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க வன்னியர் உங்களுக்கு வருவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் கார்த்திகாயனி, அந்த அம்மாவே வந்து அதே போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க. அது வேற, சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்ற இடத்துல மற்ற சமுதாயம் இருக்காங்கல்ல, நாடாரோ தேவரோ இல்லைன்னா மற்ற முக்குளத்தோரோ பிள்ளைமாரோ யாராவது பக்கத்தில் இருப்பாங்கல்ல, யாதவ சமுதாயத்தை சேர்ந்தோம் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக. இப்போ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சு. உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லி இல்லை போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடு. மிரட்டுறது எவ்வளோ பெரிய கொழுப்பு, இதெல்லாம் திமிரு. அப்படி வளர்த்துருக்காங்க 60-70 வருஷமா. இப்போ வந்து அந்த சமுதாயம் என்னத்தை எதிர்பார்க்குதுன்னா, எங்களை கௌரவமாக வாழ விடுன்னு சொல்லுதீங்களா, என்ன தப்பு இருக்குது? நாங்கள் பூநூல் போடுறோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஒன்றுக்கு நான் எங்களுடைய வழிபாட்டு முறை, எங்களுடைய சம்பிரதாயப்படி சடங்குகளை செய்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? உங்களை வீட்டில் வந்து நான் இன்னும் பெரிய காமெடி என்னன்னா, எந்த விடுதலை சிறுத்தைகளில் உள்ளவங்கெல்லாம் இவங்க போய் மிரட்டுறாங்களோ அவங்க வீட்டு பூஜைக்கெல்லாம் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஆக்கினாங்களோ அவங்கள கூப்பிடுறது இல்லை. கணபதி போகம் பண்ணனா அந்த ஐயரை கூப்பிடு, இல்லை தீக்கா கும்பல்ல இருந்து பண்ணினா கூட ஐயரை கூடு. துர்கா ஸ்டாலின் வீட்டில் ஏதாவது பூஜை புனஸ்காரம்னு என்னத்தையாவது பண்ணிட்டு அலைஞ்சா கூட, ஹோமம் கீமம்னு பண்ணிட்டு அலைஞ்சா கூட அந்த ஐயரை கூட்டிடுவான். ஏன் உங்கள் வீட்டுக்காரர் தானே அங்கே வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு நிறைய பேரை, ஒரு 200 பேரை ஏதோ ஆக்கி வச்சிருக்காரு. அதில் ஒரு பையனை கூட்டி வச்சு பண்ண வேண்டியதானே. அவங்களுக்கு சரியாக வேதம் தெரியாது, அவங்க பண்ணுனா அது சரியான பலன் கிடைக்காது அப்படி சொல்கிறது யாரு, அப்படி நினைக்கிறது யாரு? முதலமைச்சருடைய குடும்பம், துர்கா ஸ்டாலின் நினைக்குது. அதனால தான் ஐயரை கூட்டிட்டு, குடுமையை வச்சவனை கூட்டிட்டு வா, பூநூல் போட்டவனை கூட்டிடுவானே அலையிறாங்க. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. அப்படின்னா அந்த சமுதாயத்தை நீங்கள் வாழ விடுங்க, விட்டுருக்க வேண்டியதானே. விடலை, இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து அவங்கள வாழ விடலை, அவங்கள கௌரவமாக இருக்க விடலை, அவங்களோட பயத்திலேயே அவங்கள வாழ வச்சிங்க, துரத்தி அடிச்சிங்க. அவங்க ஒதுங்க நீங்கள் இன்னமும் போட்டு அவங்கள மிதிச்சுக்கிட்டே வந்தீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து காரியம் பண்ண அவங்க தயாராக வந்துட்டு இருக்காங்க. திமுகவுக்கு இந்த தேர்தலில் வந்து பிராமண சமுதாயம் வந்து காரியம் பண்ணும். ஏன்னா அவங்க தானே அதை பண்ண முடியும். நாடார் சமுதாயம் பண்ண முடியாது, பிள்ளைமார் சமுதாயம் பண்ண முடியாது, வன்னியர் சமுதாயம் பண்ண முடியாது, மற்ற சமுதாயமும் பண்ண முடியாது. காரியம் பண்ணுறதெல்லாம் வந்து அது சாஸ்திர சம்பிரதாயப்படி கரெக்டாக பண்ணுறது பிராமணன் தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து திமுகவுக்கு இந்த வாட்டி வந்து காரியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.